அந்த அப்பாவும் நல்லப்பா தான், இந்த அப்பாவும் நல்லப்பா தான். அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறது, பையன் அவனாக பொழைச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா. அந்த நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னு பெருசாக கேர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா உலகம் வந்து பத்திரமானு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அப்பா எப்படின்னா குழந்தைய பொத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள். ஏன்னா இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது. ரோட்டில் முன்னால் சைக்கிள் ஓட்ட போவோம், இப்போலாம் சைக்கிள் போனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்குது. ஸோ அன்னைக்கு இருந்த அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரபூர்வமான அப்பாக்களாக இருந்தாங்க. இப்போ இருக்க அப்பாக்கள் அன்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதந்திரத்தை கம்மியாக கொடுக்குற அப்பாக்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என் ஒப்பீனியன். அது என்னன்னா அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு. ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், ஒருத்தரை பார்த்து இப்படி சொல்கிறதுங்கிறதே இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரியாமே பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேறு. இந்த பையன் ஒரு 8 வயசு பையனோட இயல்போடு இருக்கான். இப்போ என்னன்னா ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்காரு, எத்தனை பேர் நம்ம அப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளில போய் விளையாண்டு வந்திருப்போம். அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே மலை மேலே ஏறின பையனுக்கு இறங்க தெரியல, அதனால அப்பாவுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை எந்திரிக்கிறதுக்குள்ள கீழே வந்திருப்பான். ஸோ அந்த பையன் ஹைப்பரெல்லாம் எதுவும் பண்ணல, அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலான்னு ட்ரை பண்ணான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிகரெட் விடலான்னு கேட்டான், விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா. அப்புறம் ப்ராமிஸ் பண்ணார், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணான். அப்புறம் ஏமாத்தோம், நீ ஏமாத்தில ஓகே பண்ண, அட்லீஸ்ட் ஸ்ட்ரிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு ஒன்று, அவ்வளோதானே தவிர இதில் எங்கே அந்த பையன் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா, சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம், அப்பா பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. எத்தனை பேர் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து போய் ரோட்டில் இடிச்சிருக்கோம். அப்போ ஹைப்பர் ஆக்டிவா இந்த ஜென்ரேஷனில் எப்போது நான் ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லிருக்கேன் உங்களுக்கு தான். நம்ம வந்து சார் ஒரு நிமிஷம். ஸோ அதை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வெளியில் நிறுத்திட்டு போன பைக் எடுத்து போய் இடிச்சு அப்போ பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜென்ரேஷனில். அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது. அதுக்கு பேர் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா முழிக்கிறதுக்குள்ளே செஞ்செல்லாம் செய்கிற விஷயம் தானே தவிர அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேலே பயன்படுத்துறது வன்முறைன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.